வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டாப் 10 இன்ட்ரோல் பிளாக்ஸ் ஆஃப் 2025 தான் பார்க்க போறோம். போன வருஷம் நிறைய திரைப்படங்களுடைய இன்ட்ரோல் பிளாக்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரே மாதிரியான இன்ட்ரோல் பிளாக் நிறைய இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த டிஎன்ஏ திரைப்படம், ஆர்யன் திரைப்படம், 11 திரைப்படம், இந்த மாதிரியான திரைப்படங்கள்ல எல்லாம் வில்ல யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு நிற்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்டை இன்ட்ரோல் பிளாக்கா வச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்தாலுமே நிறைய படங்களுக்கு ஒரே மாதிரி வந்ததுனால அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் என்டர்டெய்னிங்காகவும் அமைஞ்ச இன்ட்ரோல் பிளாக்ஸை மட்டும் தான் நான் இந்த லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளார போயிருவோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரோல் பிளாக் எதுன்னா, நம்ம வீரதீர சூரன் திரைப்படத்துல வந்த இந்த முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க இல்லையா, அந்த இன்ட்ரோல் பிளாக் தான். ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு பீக் மொமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள்கிட்ட நம்ம விக்ரம் அவர்கள் பேசிட்டு நடந்து வருவார் பார்த்தீங்களா, அப்போ பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கை போட்டு பீக் மொமெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா அந்த சீனை எலவேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல இன்ட்ரோல் பிளாக் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போய் மண்டபத்தில் அவர் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டி முகூர்த்தத்துக்கு 10 நிமிஷம் இருக்கு போயிட்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோல் பிளாக்கை போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ எந்த ஒரு ஹைப் மொமெண்ட்டுமே இல்லாத இடத்துல அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை வச்சதுனால அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் எவ்வளவோ ஆக்ஷன் திரைப்படங்கள் பார்த்துருப்போம், அதில் இப்படி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவுமே அந்த ஒரு மொமெண்ட்டை ட்ரை பண்ணதுனாலேயே இந்த லிஸ்ட்டில் நான் அதை 10th பிளேஸில் வச்சிருக்கேங்க. அடுத்து 9th பிளேஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரோல் பிளாக் எதுன்னா, பைசன் திரைப்படத்தில் வந்த இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் தான். ஸோ கபடி தான் தன்னுடைய ஃபியூச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம துருவ் விக்ரம் அவர்களுடைய கையை வந்துட்டு உடச்சி விட்டு போயிடுவானுங்க வில்லனுங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்து கபடி கபடின்னு உயிரியே விட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கை இனி கேள்விக்குறி. அதுவும் அவருடைய ஜாதி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை விட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் யூகிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக ஏதோ ஆக போகுது இவருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யூகிச்சிருப்பீங்க. அந்த செகண்ட் ஹாஃப்லையுமே கூட அந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டே அவர் ஜெயிச்சு மேலே வந்துடுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அவர் ஈஸியாக வந்தாலுமே அந்த இன்ட்ரோல் பிளாக்ல நம்ம எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னா, இனி அவனுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட அந்த இன்ட்ரோல் பிளாக்கை அமைச்சதுனாலேயே இந்த லிஸ்ட்டில் இந்த திரைப்படத்தை நான் 9வது இடத்துல வச்சிருக்கேங்க. அடுத்து 8வது இடத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரோல் பிளாக் எதுன்னா, இட்லி கடை திரைப்படத்தில் வந்து இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் தான். ஆரம்பத்தில் இருந்து பணம் தான் முக்கியம், நிறைய சம்பாதிச்சாதான் நம்மளால நல்லா வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம தனுஷ் அவர்கள் பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்ம நிம்மதி தான் முக்கியங்கிறத ரியலைஸ் பண்ணி அந்த இட்லி கடையை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம அருண் விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுப்பாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே அவர்கிட்ட அடி வாங்கி பழகினவர் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்க ஆரம்பிப்பார். நீங்கள் சொல்கிறது புரியுது, ஒரு ஆவரேஜான இன்ட்ரோல் பிளாக் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த பிஜிஎம்க்கும் அந்த எலவேஷன் சீனுக்கும் அந்த ஒரு சீன் ரொம்ப அருமையாகவே அந்த படத்தில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு பீக் மொமெண்ட்டாக இருந்துச்சு, த்ரில்லிங்கான ஒரு இன்ட்ரோல் பிளாக்காக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு என்டர்டெய்னிங்கான இன்ட்ரோல் பிளாக்காக இது அமைஞ்சதுனே சொல்லலாம். படத்தினுடைய கதைக்கான ஆரம்ப புள்ளியாக இந்த இன்ட்ரோல் பிளாக் தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம அருண் விஜய் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் அந்த கிளாஷே உண்டாகும். ஸோ அதை ஆரம்பித்து வச்ச ஒரு மொமெண்ட் தான் இந்த இன்ட்ரோல் பிளாக்காக அமைஞ்சதுனாலேயே இந்த லிஸ்ட்டில் இதை நான் தூக்கி 8வது இடத்துல வச்சுருக்கேங்க. அடுத்து 7வது இடத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரோல் பிளாக் எதுன்னா, விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் தான். தான் ஒய்ஃபை ரக்ஷிதன் தீபிகா கிட்ட அனுப்பி விட்டுட்டு அவங்க காணாமல் போய் ஊர் ஃபுல்லாக தேடி முடிச்சக்கப்புறமா யாரோ ஒருத்தர் நம்ம அஜித் அவர்களை கடத்திட்டு வந்துற, யாரா என்ன இங்கே தூக்கிட்டு வந்ததுன்னு பார்த்தா ரக்ஷித் அண்ட் தீபிகா அவங்களுடைய என்ட்ரி இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னாலுமே, உன்னை கடத்த சொன்னது யாருன்னா உன் ஒய்ஃப் தாண்டா உன்னை கடத்த சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வைப்பாங்க பாருங்க. அது ஒரு நல்ல ட்விஸ்ட்டாகவே இந்த திரைப்படத்தில் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க தான் மெயின் வில்லங்க, இவருடைய ஒய்ஃப் கிட்டேயுமே இவங்க இந்த மாதிரி தான் பேசி வச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த இன்ட்ரோல் மொமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் த்ரிஷாவே வந்துட்டு நம்ம அஜித் அவர்களை கடத்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கொஸ்டினோட தான் அந்த இன்ட்ரோல் பிளாக்கை முடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சீனில் நம்ம அர்ஜுன் அவர்கள் அஜித் அவர்களை ஷூட் பண்ணுவார், அப்போ தான் இன்டர்மிஷனே போடுவாங்க. பட் அது வந்துட்டு கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் செத்து போயிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸ்க்குமே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் ட்விஸ்டோட தான் அந்த இன்ட்ரோல் பிளாக்கை வச்சிருப்பாங்க. பட் எந்த ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டுமே அங்கே கிரியேட் ஆயிருக்காது. ஆஹா ஒரு நல்ல ட்விஸ்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருமே தவிர ஒரு சப்பையான ஒரு இன்ட்ரோல் பிளாக்காக முடிச்சதுனாலேயே இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நான் 7th பிளேஸில் வைக்கிறேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மேலேயே வச்சிருக்கலாம். அடுத்து 6th பிளேஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரோல் பிளாக் எதுன்னா, நம்ம டிராகன் திரைப்படத்தில் வந்து இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் தான். ஸோ டிகிரியே வாங்காத ஒருத்தன் ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் வச்சு மேலே போய்கிட்டே இருப்பான், நிறையா பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ வந்துட்டு வாழ்க்கையில் 7.5 வந்துருச்சுரா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவருடைய பிரின்சிபல் ரீஎன்ட்ரி கொடுத்து, நீ காலேஜ் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படித்து அரியர்லாம் கிளியர் பண்ணாதான் எந்த உண்மையும் ஹெச்ஆர் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போவார். ஸோ வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் காலேஜ் வாசலில் வந்து நிற்பார் நம்ம டிராகன். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்துட்டு ஒரு காமெடியான இன்ட்ரோல் பிளாக்காகவும், எவனும் தப்பு பண்ணியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மேலே போயிட முடியாது, அப்படி மேலே போனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிக்குவான் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கிற வகையிலுமே அந்த இன்ட்ரோல் பிளாக் அமைச்சிருந்தாங்க.
அண்ட் அந்த படத்தினுடைய பீக் மொமெண்ட்டாகவுமே அந்த இன்டர்வல் பிளாக் அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஜேர்னரில் அது வந்துட்டு ஒரு நல்ல இன்டர்வல் பிளாக்காகவே அமைஞ்சது அப்படிங்கிறதுனாலேயே இந்த லிஸ்ட்டில் அதை நான் தூக்கி 6th பிளேஸில் வச்சிருக்கேங்க. அண்ட் 5th பிளேஸில் இருக்கக்கூடிய இன்டர்வல் பிளாக் எதுனா மிடில் கிளாஸ் திரைப்படத்தில் வந்த இந்த ஒரு இன்டர்வல் பிளாக் தான். ஸோ வாழ்க்கையில் அத்தனை கஷ்டம் இருக்கும், அது எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற வகையில் ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு செக்கு கொடுத்துட்டு போவார். ஸோ அந்த ஒரு செக்கை தொலைச்சிருவார் நம்ம முனிஷ்காந்த் அவர்கள். சரி இன்னொரு செக்கை வாங்கிடலான்ட்டு போனால் அந்த மொமெண்ட்டில் அவர் இறந்து போயிடுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரோல் பிளாக் சீரியஸாகவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி காமெடியாகவும் இருந்துச்சு. அப்புறம் அவருக்கு ஒரு கால் வரும் பார்த்தீங்களா அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து, சந்திரமுகின்னு கூட போட்டு வச்சிருப்பாரு. அந்த சீன்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ஃபன்னாகவே வந்து எடுத்திருந்தாங்கன்னு சொல்லணும். அவருடைய ஆக்டிங்குக்கும் அந்த சீனில் வந்த பிஜிஎம்க்கும் அந்த சீரியஸ்னஸில் ஒரு ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டின விதத்துக்கும் ஒரு சூப்பரான இன்ட்ரோல் பிளாக்காகவே அந்த திரைப்படத்துக்கு அது அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் என்டர்டெய்னிங்காகவும் அந்த இன்ட்ரோல் பிளாக் அமைஞ்சதுனாலேயே இந்த லிஸ்ட்ல இதுக்கு நான் 5th பிளேஸை கொடுத்துருக்கேங்க. அடுத்து 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரோல் பிளாக் எதுனா ரெட்ரோ திரைப்படத்தில் வந்த இந்த வார் அப்படிங்கிற இந்த இன்ட்ரோல் பிளாக் தான். ஸோ இந்த படமே லவ் லாஃப்டர் வார் அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தை வச்சு தான் படத்தோடைய கதையை நகர்த்திருப்பாங்க. அதில் லவ் அண்ட் லாஃப்டர் ரெண்டுத்தையும் காட்டியிருப்பாங்க. அடுத்து இப்போ வார் ஸ்டார்ட் ஆக போகுதுரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்ல இன்ட்ரோல் பிளாக்கை விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த தங்க மீனை ஒளிச்சு வச்சுட்டு போனால் நம்ம பாரியை பிடிச்சிடணும், அவனுடைய காதலி ருக்மிணியை கொன்னுறணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் அவர்கள் திலகன் கேரக்டர் ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே வந்துட்டு அந்த மைக்கேல் மிராசு கேரக்டர் ஜெயில இருந்து தப்பிக்க வச்ச அந்த ஒரு சண்டைக்காரன், அதாவது நம்ம பாரி அவர்கள், அவர் மிஸ் ஆயிட்டாரு, அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கத்துல வெறியோட இருப்பாரு. இப்படி இவங்க 2 பேருமே நம்ம சூர்யா அவர்களை டார்கெட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்பதான் நம்ம சூர்யா அவர்களுக்கு லவ்வே செட் ஆயிருக்கும். அப்பதான் அவங்க ஜோடியா பைக்ல வந்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் சிரிக்கிற ஒரு மொமெண்ட்டுமே வச்சிருப்பாங்க. இப்படி சந்தோஷமா இருக்க போற இவனுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே தான் 2 பெரிய வில்லனுங்க என்ட்ரி கொடுக்க போறானுங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல அந்த ஒரு இன்டர் பிளாக்கை வச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல என்னதான் படம் வேற கதைக்கு போனாலுமே அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அந்த மொமெண்ட்ல பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அடுத்து இவனுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்க போகுதுங்கிற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இந்த லிஸ்ட்ல இந்த திரைப்படத்திற்கு நான் 4th பிளேஸை கொடுத்துருக்கேங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ரோல் பிளாக் எதுனா நம்ம குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்த இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் தான். ஒரு பயங்கரமான என்டர்டெய்னிங்கான ஒரு இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஜெயில இருந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏகேவை காட்டுவாங்க. அப்படிப்பட்ட அவருடைய பையனை ஒரு கேங் துரத்தும். நம்ம எல்லாருமே ஏகே உடைய வில்லன் யாரோ ஒருத்தர் தான் அவருடைய பையனை கொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஏகேக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம த்ரிஷா அவர்கள் ஒரு பையனை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த நபர் தான் இப்போ பழிவாங்க நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல காட்டியிருப்பாங்க. இது கூட ஒரு நார்மலான ட்விஸ்ட் தான். ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா ஒருத்தன் கிடையாது 2 பேர் அப்படிங்கிற மாதிரி ஜானி அண்ட் ஜாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய என்ட்ரியை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு டபுள் ட்விஸ்டடான இன்ட்ரோல் பிளாக் தான். த்ரிஷாவால தான் அந்த பையனை கொல்ல வந்திருக்காங்கிற ஒரு ட்விஸ்ட், அப்புறம் 2 வில்லனுங்க வரானுங்க அப்படிங்கிறது இன்னொரு ட்விஸ்ட். அண்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த ஒரு மொமெண்ட்ல நம்ம தலை அவர்கள் சொல்லக்கூடிய டைலாக் இருக்கு இல்லையா, I am waiting. ஸோ அதுதான் பீக்குக்கு கொண்டு போச்சு அந்த இன்ட்ரோல் பிளாக்கை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மேக்கிங்கும் அந்த சீன் நல்லா இருக்கும். பிஜிஎம்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. அதை பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக அந்த இன்ட்ரோல் பிளாக்கை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலே இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸை கொடுத்துருக்காங்க. அடுத்து 2nd பிளேஸில் இருக்கக்கூடிய இன்ட்ரோல் பிளாக் எதுனா நம்ம காந்தா திரைப்படத்தில் வந்த இன்ட்ரோல் பிளாக் தான். ஸோ அந்த திரைப்படத்துடைய ப்ரீ இன்ட்ரோல்ல இருந்தே அந்த சுவாரஸ்யம் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லலாம். அந்த துப்பாக்கிக்குள்ளே யார் தோட்டாவை வச்சது அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் அங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாகவே இந்த திரைப்படம் நகர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த குமாரிங்கிற பொண்ணை ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணிட்டு போவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன்று துல்கர் சல்மானா இருக்கும், அப்படி இல்லைன்னா சமுத்திரக்கனி அவர்களாக இருக்கும். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஷூட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியும். ஆனால் அது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் அந்த இன்ட்ரோ பிளாக்கை முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துடைய ஆரம்பத்திலிருந்தே வெறும் அந்த திரைப்படம் எடுக்கிறது, அந்த சினிமா ஓரியன்டான சீன்ஸ் மட்டும் தான் காட்டிகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, இது வந்துட்டு டேரக்டருக்கும் ஒரு ஹீரோக்கும் நடக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் தான் அந்த திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இன்ட்ரோ பிளாக் தான் நீங்கள் நினச்சி வந்த படம் இது இல்லடா, இது ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் திரைப்படமாக இந்த நொடியிலிருந்து மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டையுமே அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக்ல கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். அண்ட் அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா படமே ஒரு வேற மாதிரியான ஒரு ஜானருக்குள்ள போயிட்டு வரும். அண்ட் இதுவுமே ஒரு டபுள் ட்விஸ்டடான இன்ட்ரோல் பிளாக் தான். அந்த துப்பாக்கிக்குள்ள தோட்டாவை வச்சது யாரு அப்படிங்கிறதும் குமாரியை கொல்றது யாரு அப்படிங்கிற 2 ட்விஸ்டோட தான் இந்த இன்ட்ரோ பிளாக்கை முடிச்சிருப்பாங்க. அண்ட் என்டர்டைன்மெண்ட் வைஸ்மே ரொம்ப சுவாரஸ்யமா அந்த காட்சி அமைச்சிருந்ததுனாலேயே இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு நான் 2வது பிளேஸை கொடுத்துருக்கேங்க. அண்ட் ஃபைனலி மொதல் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரோல் பிளாக் எதுனா நம்ம மதராசி திரைப்படத்தில் வந்து இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் ஆஃப் 2025 சொல்லலாம். அதாவது காமெடியாகவும் இருக்கும், சீரியஸாகவும் இருக்கும்,
மாசாவும் இருக்கும், எல்லாமே கலந்தா மாதிரியான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஃபேக்டரியை கொளுத்துறதுக்காக உள்ளே போயிருப்பாரு. அந்த இடத்துல விராட்டே வந்து பார்த்தீங்கன்னா தானா வலையில வந்து சிக்கினா மாதிரி சிக்கியிருப்பாரு. ஸோ அவருடைய ஃபோனையவே எடுத்து போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ண, அந்த டைமில் கரெக்டாக செகண்ட் வில்லன் கால் பண்ண, சரி நீங்கள் 2 பேருமே பேசிக்கோங்கடான்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் போட்டு விட்ற அந்த மொமெண்ட் எல்லாம் வந்துட்டு நல்ல காமெடியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சீரியஸான சுச்சுவேஷன்லையுமே காமெடியை சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த 3 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போட்டு 3 பேருடைய ரியாக்ஷனுமே காட்டியிருப்பாங்க. அப்போ கூட வில்லனை லைன்லேயே வச்சுக்கிட்டு மாலத்தி கூட கொஞ்சிட்டு இருப்பாரு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். அங்கேயுமே ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த மாலத்தியை நான் கொன்னுருவேன்டா அப்படிங்கிற மாதிரி வில்லன் சொல்ல கோவத்தில் வந்துட்டு நம்ம விராட்டியே போட்டு தள்ளுவார். போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து வருவார் பாருங்க. பேக்ரவுண்டில் நம்ம அனிருத் அவர்களுடைய பிஜிஎம். ஸோ மாசு, காமெடி, சீரியஸ்னஸ்ன்ட்டு எல்லாமே கலந்து அடிச்ச ஒரு இன்ட்ரோல் பிளாக்காக தான் அந்த இடம் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா ஹீரோவுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, மாலத்தியுமே இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள வந்துட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரிலாம் மாறப்போகுதுங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்குமே வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஸோ இப்படி எல்லாமே கலந்தடிச்ச ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை இந்த திரைப்படத்தில் பார்க்க முடிஞ்சதுனாலேயே நம்ம 2025 வந்த பெஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்லலாம் மதராசி திரைப்படத்தை. சரி, ஓகே நண்பர்களே, இந்த டாப் 10 பெஸ்ட் இன்ட்ரோலை விடவே நிறைய இன்ட்ரோல் பிளாக்ஸ்லாம் நல்லாவே இருந்திருக்கு. பட் அதெல்லாமே ஒரே மாதிரி ஒரே ஜேர்னரில் இருந்ததுனாலேயே அதை நம்ம வைக்கல. ஓரளவுக்கு என்டர்டெயின் பண்ண இன்ட்ரோல் பிளாக்ஸை மட்டும் தூக்கி நான் இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.